அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் தொடரில் இன்று இரவில் பாடல் பாடி இறைவேண்டல் செய்யுங்கள் என்னும் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் காலையிலும் ஆண்டவரை போற்ற வேண்டும், பகலிலும் ஆண்டவரை போற்ற வேண்டும், இரவிலும் ஆண்டவரை போற்ற வேண்டும். இரவில் பாடல் பாடி ஆண்டவரை போற்றுங்கள் என்னும் செய்தியை நாம் விவிலியத்தின் சில இடங்களில் பார்க்கிறோம். 2 எடுத்துக்காட்டுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். திருப்பாடல் 42:8 சொல்கிறது, நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார், இரவுதோறும் நான் அவரை பாடுவேன், எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். ஆகவே இரவுதோறும் நான் அவரை பாடுவேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். எனவே இரவு நேரத்தில் நாம் பாடலில் பாடி நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும். திருத்துதர் பணிகள் நூல் 16வது அதிகாரத்தில் நாம் ஒரு வியப்பான ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். பிலிப்பு நகரில் பவுலும் சீலாவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருத்துதர் பணிகள் நூல் 16வது அதிகாரம் 24வது இறைமொழி சொல்கிறது, சிறை காவலர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். ஆகவே சிறையில் அடைக்கப்பட மட்டுமல்ல, தொழுமரத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கட்டப்பட்டிருக்கிறார்கள். 16:25 வாசிக்கிறோம், நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர், மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு அனைவரது விலங்குகளும் கலன்று விழுந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு செய்தி. ஆகவே எங்கே இறை புகழ்ச்சி இருக்கிறதோ, எங்கே புகழ்ச்சி பாடல்கள் பாடப்படுகின்றனோ அங்கே விலங்குகள் உடைகின்றன. நல்ல ஒரு செய்தி. பல விலங்குகள் நம்மை பற்றி பிடித்திருக்கின்ற அடிமைத்தன விலங்குகள், அச்சம் என்னும் விலங்கு, கலக்கம் என்னும் விலங்கு, கவலை என்னும் விலங்கு, கோபம் என்னும் விலங்கு, இந்த விலங்குகள் எல்லாம் உடைய வேண்டும் என்றால் நாம் கடவுளுக்கு புகழ் பாடல் பாட வேண்டும். இரவில் புகழ்பா பாட வேண்டும். இரவில் பாடல் பாடி ஆண்டவரை போற்றுகிறதற்கு இந்த 2 எடுத்துக்காட்டுகளையும் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். ஆகவே காலையிலும் நாம் புகழ் பாடல் பாட வேண்டும், மாலையிலும் புகழ் பாடல் பாட வேண்டும், இரவிலும் நாம் புகழ் பாடல் பாடி ஆண்டவரை போற்ற வேண்டும். குறிப்பாக திருப்பாடல் 92 சொல்கிறது, மாலையில் அவரது வாக்கு பிறழாமையும் எடுத்துரைப்பது நல்லது. ஏன்னா இந்த நாள் முழுவதும் கடவுள் நம்பிக்கைக்குரியவராக உண்மை உள்ளவராக இருந்து அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார். எனவே புகழ் பாடல் பாடி இரவு நேரத்தில் நாம் ஆண்டவரை போற்றுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.